அன்பானவர்களே, இன்று நாம் மிகவும் முக்கியமான ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை பார்க்கப் போகிறோம். ஞானஸ்நானம். பலர் கேட்கிறார்கள், ஞானஸ்நானம் எதற்காக? யார் பெற வேண்டும்? பெற்றால் என்ன நடக்கும்? இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல. இது தேவனோடு உடன்படிக்கை செய்யும் நேரம். வேதாகமத்தில் பைபிள் சொல்லுகிறது, மார்க்கு 16:16, விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்நானம் என்றால் என்ன? ஞானஸ்நானம் என்பது பழைய பாவ வாழ்க்கை முடிந்து புதிய வாழ்க்கை ஆரம்பிப்பது. ரோமர் 6:4, நாம் கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டோம், புதிய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். அதாவது பழைய மனிதன், பாவம், பழைய வாழ்க்கை, பழைய வழிகள். புதிய மனிதன், தேவனோடு வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளை. இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்றார். நம்முடைய இரட்சகர் ஜீசஸ் கிரைஸ்ட் கூட ஞானஸ்நானம் பெற்றார். மத்தேயு 3:13, அவர் யோர்தான் ஆற்றில் ஜான் த பாப்டிஸ்ட் மூலம் ஞானஸ்நானம் பெற்றார். அப்போது என்ன நடந்தது? வானம் திறந்தது. பரிசுத்த ஆவி புறாவைப் போல இறங்கினார். தேவன் சொன்னார், இவர் என் பிரியமான குமாரன். அதனால் ஞானஸ்நானம் என்பது தேவனுக்கு பிரியமான செயல். ஞானஸ்நானம் பெற்றால் என்ன நடக்கும்? பழைய வாழ்க்கை முடியும். பாவ வாழ்க்கை முடிவடைகிறது. புதிய வாழ்க்கை ஆரம்பம். தேவன் நம்மை புதிய மனிதனாக்குகிறார். தேவனுடைய குடும்பத்தில் சேருகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். யார் ஞானஸ்நானம் பெற வேண்டும்? வேதாகமம் சொல்லுகிறது, மனம் திரும்பியவர்கள், இயேசுவை நம்பியவர்கள், புதிய வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள். ஞானஸ்நானம் என்பது ஒரு விசுவாச முடிவு. ஞானஸ்நானத்தை தாமதிக்காதீர்கள். அப்போஸ்தலர் செயல்கள் 2:38, மனம் திரும்புங்கள், ஞானஸ்நானம் பெறுங்கள். நாளைக்கு வைக்காதீர்கள். இன்று தேவன் அழைக்கிறார். திருமுழுக்கின் அவசியம். நாம் யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால், அவர் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருந்ததாகவும், மனம் திரும்பியவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து வந்ததாகவும் மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் கூறுகிறது. அவரை யோவான் ஸ்நானன் என்றே வேதம் அழைக்கிறது. நம்மில் பலர் உள்ளான மனமாற்றமே முக்கியம் என்றும், வெளிப்புற அடையாளமான ஞானஸ்நானம் முக்கியம் இல்லை என்றும் கூற கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் கிறிஸ்தவம் என்பது ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற மனிதனின் 3 தன்மைகளையும் ஈடுபடுத்தக்கூடிய மார்க்கமாகும். மனம் திரும்புதலே அடிப்படை என்றாலும், அதற்கு அடையாளமான ஞானஸ்நானத்தையும் நாம் பெற வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாகும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்ட பின்னரும் இன்னும் திருமுழுக்கு, அதாவது ஞானஸ்நானம் பெறாதவராக இருந்தால், உங்கள் போதகரின் வழிநடத்துவோடு அதை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.